ஸ்டூடெண்ட் 11th மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் வந்துட்டோம். ஸோ 11th மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா அண்ணா எப்படி பாஸ் பண்ணுறது, அண்ணா எப்படி சென்டமெண்ட் இருக்குது, இது மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 80+ எப்படி ஸ்கோர் பண்ணுற வீடியோ தான். கண்டிப்பாக 11th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. 11th பாஸ் ஆக மாட்டேன் நினைக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சென்டமெண்ட் நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா 11th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டர் மார்க் ஸ்கோர் பண்ணணும் இல்லை ஜஸ்ட் பாஸ் பண்ணணும் 40 மார்க் எடுத்து அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் தெளிவாக சொல்லிடுறேன். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா 21 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா? 21 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கும் நல்லா தரவு படிச்சு வச்சுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 7 2 14 மார்க் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி சம் கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க் வரும். 7 கொஸ்டின் கேட்பாங்க. 7 கொஸ்டின் எழுதணும். அதுல ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 5 35 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ற சம்மரி கோத்ரூ பண்ணாலே கண்டிப்பா நீங்க வந்து எல்லாம் 5 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோல இப்போ வந்து பார்த்தா ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்குறது எப்படின்னு பாருங்க. தெளிவா சொல்றேன். புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க் நல்லா தரவு படிச்சு வச்சீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 5, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12 இதுல இருக்கிற எல்லா சம்முமே கோ த்ரூ பண்ணீங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல போடுறோம். சோ வந்து இந்த சாப்டர் ஆனா ஃபுல்லா படிச்சீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 40+ எடுத்துடலாம். ஓகேங்களா? புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க் படிச்சா ஈஸியா வந்து 50 கூட வரலாம். ஓகே, அப்ப 50ல இருந்து 60 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க் நல்லா தரவு படிச்சீங்க. இந்த சாப்டர் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 8, 7, 8, 12 நீ ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் சொல்றேன். நீங்க 50 மார்க் எடுக்கணும் சரி, 60 மார்க் எடுக்கணும் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 5, சாப்டர் 8, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12 இந்த 5 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஏன் பக்கத்துல பேசுனா இங்க வந்து ஒரு ப்ரோகிராம் நடக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சோ அதுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணனும். ஒரு போன் எடுத்துக்க தான் போறேன். 70+ மார்க் ஸ்கோர் பண்ணா புக் பேக்ல இருக்கிற எல்லா மார்க் நல்லா தரவு படிச்சீங்க. இந்த சாப்டர் ஸ்கிப் பண்றாதீங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 8, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 6 மட்டும் அடிஷனலா படிக்க போறீங்க. 70 மார்க்ஸ் எடுக்கனா 80+ மார்க் எடுக்கணும் அப்படி நினைக்கிற ஸ்டூடெண்ட் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3னா சாப்டர் 6 படிச்சீங்க. சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12 உங்களுக்கு தெரியும். இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் வரும். 90+ மார்க் ஸ்கோர் பண்றோம். புக் பேக்ல எல்லா 1 மார்க் படிச்சீங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 9, சாப்டர் 8, சாப்டர் 10, சாப்டர் 12 ஓகேங்களா? சென்டர் மார்க் ஸ்கோர் பண்றோம். எல்லா சாப்டருமே படிச்சீங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கையும் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் எல்லா சாப்டரும் படிங்க. இத பாஸ் பண்ணனும். நான் ஒரு 60+ மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் தெளிவா சொல்லிறேன். நல்லா கவர் பண்ணுங்க. புக் பேக்ல 1 மார்க் படிச்சீங்க. ஃபார்முலா ஷீட் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே கோ த்ரூ பண்ணீங்க. இல்ல நம்ம கூட போடலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல இது வரைக்கும் கேட்கப்பட்ட கம்பல்சரி क्वेश्चन மட்டும் எடுத்து பாருங்க. சென்டர் மார்க் ஸ்கோர் பண்ண இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், மேத்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணா புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சாப்டர் சொல்றேன். சாப்டர் 1, சாப்டர் 5, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12 இந்த சாப்டர் ஸ்கிப் பண்றாதீங்க. மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Thank you.